श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिनिन्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान् तद्विदयमनुगणं शिष्टदा पूर्णमग्र्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तम् सत्त्वस्थं श्रीवरागं यदिवरमनघं देशिकं संश्रयामि। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा गति। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं। श्रीवत्सचन्द्रमिश्रेभ्यो नमः उक्तिम् अधीमहे यदुक्तयत्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रदाम्। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्गसुतः श्रीमान् शेषे मेस्तु भूयसे। नमस्ते स्वरागाय लीलयोद्धरदेहमहीम् खुरमध्यगतो यस्य मेरुः कनकनायते। இன்றைய தினம் கைசிக துவாதசி என்பதால் கைசிக புராண மகாத்மத்தை நாம் கேட்க வேண்டும் என்பது பெரியோர்களால் ஏற்படுத்தப்பட்டதான ஒரு சம்பிரதாயம். கைசிக புராணம் வராக புராணத்தில் அந்தர்கதமாக இருக்கக்கூடியது இந்த கைசிக புராணம். பொதுவாக எம்பெருமானை அடைவதற்கு இரண்டு உபாயங்கள், ஒன்று பக்தி, மற்றொன்று பிரபத்தி. பக்தி பக்தி யோகம், பிரபத்தி சரணாகதி பரநியாசம். ஸ்ரீமத் பாகவதத்துல 7வது ஸ்கந்தத்துல பக்தியை பத்தி 9 விதமா சொல்லியிருக்கா. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். பகவானிடத்துல பக்தி கொள்ள வேண்டும், அதாவது அவனை அடைவதற்கான ஒரு உபாயங்கள் இதுவும் இந்த 9 விதமாக நவவித பக்தி. இது மாத்திரம் இல்லாமல் அதே 7வது ஸ்கந்தத்தில் பகவானை அடைந்தவர்கள், அதாவது சிரவணம் கீர்த்தனம் சொல்றது எம்பெருமானுடைய விஷயங்களை கேட்கணும் பாடணும் அப்படின்னு பகவத் விஷயமாகவே வரக்கூடியது. ஆனால் அந்த எம்பெருமானை அடைவதற்கு வேறு விதமாகவும் வழிகள் இருக்கின்றன என்று நாரத பகவான் உபதேசம் பண்றார். அதாவது எம்பெருமான் அடையிறது அவனுடைய பக்தனாக அவன் பிரீத்தியை சம்பாதித்துக் கொண்டு அவனை அடைவது அப்படிங்கிறது ஒரு வழியாக இருந்தாலும், அவனை தேசத்தினாலும் ஆசையினாலும் ஸ்நேகத்தினாலும் பயத்தினாலும் உறவினாலும் பக்தியினாலும் அடைய முடியும் அப்படின்னு காண்பிக்கிறார். கோப்யா காமாதி பயாத் கம்சா தேசாத் சைத்யாதயோ நிருபாக சம்பந்தாத் விஷ்ணயः ஸ்நேகாத் யூயம் பக்தியா வயம் விபோ. நாரத பகவான் கூறுறார், அதாவது என்ன அப்படின்னு கேட்டா, பக்தினால நாங்கள்லாம் எம்பெருமான் அடையிறோம்னு சொல்றார். ஏன்னா நாரத பகவான் பக்தியினால்தான் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றார். கோபிகைகள் காமா ஆசையினால எம்பெருமானை அடைந்தார்கள், கம்சன் பயத்தினால் அடைஞ்சான், சிசுபாலன் தேசத்தினால் அடைஞ்சான், விஷ்ணிகள் சம்பந்தத்தினால் அடைஞ்சார், பஞ்சபாண்டவர்கள் ஸ்நேகத்தினால் அடைஞ்சார். இப்படி எம்பெருமானை அடைவதற்கு துவேஷம் கூட காரணமாக இருக்கின்றதெல்லாம் காண்பிக்கிறார்.
இதுக்கு மேல சாஸ்திரம் சம்பிரதாயம் ரெண்டு. சாசனம் பண்ணி சொல்லக்கூடியது சாஸ்திரம், அதை அனுஷ்டித்து காண்பிக்கக்கூடியது சம்பிரதாயம். சாஸ்திரங்கள்ல நிறைய சொல்லியிருக்கு. சாஸ்திரஜானம் பகுக்லேஷம். சாஸ்திரங்கள்ல சொன்னது எல்லாத்தையும் நாம் அனுஷ்டிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. சாஸ்திரங்கள் அது சாசனம், அது சொல்லும். ஆனா அதை நாம பின்பற்றி அனுஷ்டிக்க முடியுமா அப்படிங்கிறத யார் நிர்ணயம் பண்றது அப்படின்னு கேட்டா சம்பிரதாயம். ஆச்சாரியால், பூர்வாச்சாரியர்கள், பெரியவர்கள் வாழ்ந்தான். அதுல குலாச்சாரம், தேசாச்சாரம் அப்படி எல்லாம் இருக்கு. வேதத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஸ்ருதி ஸ்மிருதி மமயவாஜ்ஞா அப்படின்னு ஸ்ருதியிலும் ஸ்மிருதி தர்மசாஸ்திரங்கள்லையும் உபனிஷத்துக்கள்லையும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. 6 அங்கங்கள்ல சொல்லியிருக்கு. இப்படி எல்லா கிரந்தங்கள்லையும் எல்லா சாஸ்திரங்களையும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஆனா அதுல எந்த விஷயங்களை நாம் அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறது அந்தந்த பெரியவாள் நிர்ணயம் பண்ணியிருக்கா, ரிஷிகள் நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்கா. இப்ப ரிஷிகள் பண்ணி கொடுத்ததையும் எப்படி நாம் அனுஷ்டிக்கணுங்கிறத சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்படி பொதுவாக நிர்ணயம் பண்ண விஷயம் ஏகாதசி விரதம், துவாதசி விரதம், இந்த 2 அனுஷ்டானங்கள். ஏகாதசி அனுஷ்டானம், ஏகாதசியில விரதம் இருந்து எப்பெருமானை அடைய முடியும் அப்படின்னு. ஒரு வருஷத்துக்கு 24 ஏகாதசி வரும். அதனால 24 ஏகாதசியும் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கணும். துவாதசி அன்னைக்கு பாரண பண்ணணும். அப்ப ஏகாதசி விரதம்ங்கிறது தனி, துவாதசி விரதம்ங்கிறது தனி. ஏகாதசி அனுஷ்டிச்சு துவாதசி அனுஷ்டிக்கிறோன்னா பலன் கிடையாதுன்னா அது வேற பலன், இது வேற பலன். ஏகாதசி அனுஷ்டிக்க முடியல, துவாதசி தான் என்னால முடியுதுன்னா அதை பண்ணணும். 2ம் பண்ண முடியும்னா 2த்தையும் பண்ணணும். 2ல 1 தான் முடியும்னா தாராளமா பண்ணலாம். அதுக்கு தகுந்த பலன் அந்தந்த விரதத்துக்கு. இப்படி 24 ஏகாதசி வந்தாலும் அதுல விரதம் இருந்தாலும் மோட்சமானது சித்தம். இருந்தாலும் 24 ஏகாதசியில 2 ஏகாதசி ரொம்ப பிரதானம் அப்படின்னு கணக்கிட்டு சொல்லியிருக்காங்க. கார்த்திகை மாசத்துல சுக்லபட்சத்துல வரக்கூடியதான ஏகாதசி, மார்கழி மாசத்துல சுக்லபட்சத்துல வரக்கூடியதான ஏகாதசி ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி. இது கைசிக ஏகாதசி கார்த்திகை மாசம். அடுத்தடுத்த மாசங்கள்லயே வருது. இந்த 2 ஏகாதசியில விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினா அவளுக்கு மோட்சமானது சித்தம். கார்த்திகை சுக்லபட்ச ஏகாதசிக்கு கைசிக ஏகாதசின்னு பேரு. இந்த ஏகாதசியினுடைய பெருமையை ஸ்ரீ வராக புராணத்துல கைசிக மகாத்மியத்துல ஞானப்பிரானான ஸ்ரீ வராக பெருமானே பூமி பிராட்டியாருக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க. பிரளய காலத்துல ஜலத்துல மூழ்கி இருந்தது பூமி. பகவான் அதை வராக ஸ்வரூபம் எடுத்து ஜலத்திலிருந்து மீட்டு வந்தான். பூமி பிராட்டியார வெளியில கொண்டு வந்தான். அந்த பிராட்டிக்கு ஆயாசம் ரொம்ப அதிகமா ஏற்படவே தன்னுடைய மடியில அமர்த்தி கொண்டு ஆயாசத்தை போக்குகிறான் எம்பெருமான். அப்பொழுது சந்தோஷமடைந்ததான பூமி பிராட்டியார், எனக்கு மட்டும் ஆயாசம் தீர்ந்தால் போராது, இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதான கஷ்டப்படக்கூடியதான இந்த மக்களுக்கு ஒரு கஷ்டம் தீர வேண்டும், இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் கடை சேர வேண்டும், அதற்கு ஏதாவது ஒரு உபாயம் இருந்தால் அதை அருளை செய்ய வேண்டும் என்று நமக்காக பிரார்த்திக்கிறாள் எம்பெருமானிடத்திலே பிரார்த்தி. அதுக்கு பகவான் என் மீது பக்தர்கள் வைத்திருக்கக்கூடிய பக்தியே சிறந்த உபாயம் அப்படின்னு அருளை செய்கிறார். பக்தி ஒன்று இருந்தால் போரும், அது அவனை கடை தேற்றும் அப்படிங்கிற விஷயத்தை பிரதானமா சொல்லக்கூடியதுதான் கைசிக புராணம். அந்த புராணத்தை பிராட்டிக்கு உபதேசம் பண்றார் வராக நாயனார். பாரத தேசத்தினுடைய தெற்கு பகுதியில மகேந்திர பர்வதம், அந்த பர்வதத்தினுடைய சமீபத்துல ஒரு திவ்ய தேசம், பர்வதத்திலேயே திருக்குறுங்குடி அப்படிங்கிறதான திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்துல தாழ்த்தப்பட்ட குலத்திலே பிறந்ததான ஒரு சண்டாளன்.
அவனுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால அந்த திருக்குறுங்குடி திவ்ய தேசத்து எம்பெருமானான அழகிய நம்பியின் இடத்திலே அளவில்லாத ஒரு பக்தி ஏற்பட்டது. அதனால் அந்த காலகட்டத்தில் கோவிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதான நிஷித்தம் இருந்தாலும் கூட இந்த சண்டாளனானவன் தினந்தோறும் கோவில் வாசலுக்கு சென்று அந்த எம்பெருமானை பாடிவிட்டு வருவது வழக்கம். கையில ஒரு வீணை எடுத்துப்பான். இப்படி 10 வருஷ காலம் அவன் அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருந்தான். கோயிலுக்கு போறதுக்கு அனுமதி இல்லை, பெருமாளை பார்க்க முடியாது அப்படின்னா அந்த மாதிரி சிந்தனை எல்லாம் அவனுக்கு ஏற்படவே இல்லை. அதெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காமல் எம்பெருமானிடத்துல பக்தி, ஒவ்வொரு ராத்திரியும் வீணையை கையில் எடுத்துட்டு மலை மேல ஏறி பிரம்ம முகூர்த்தத்துல அழகிய நம்பிய பாடி திருப்பள்ளி எழுச்சி பண்ணிட்டு வந்தான் அந்த சண்டாளன். அவன்தான் எம்பெருமானை பாடக்கூடியவன், நம்மை பாடுபவன். அதனால் வராக பெருமான் திருவாய் மலர்ந்து அவனுடைய அந்த கதையை பிராட்டிக்கு உபதேசம் பண்ணுகிறார். பக்தபராதீனான எம்பெருமானை பார்க்க முடியவில்லையே அப்படின்னு அவன் நினைக்காமல் அவன் என்னை பார்க்கிறான் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தானாம் அந்த சண்டாளன். என்னை பார்க்கிறான், என்னுடைய பாடல்களை அவன் செவிசாய்க்கிறான் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு தினந்தோறும் திருப்பள்ளி எழுச்சி பாடினவன் தான் பிரம்ம முகூர்த்தத்தில். அது அவனுக்கு திருப்தியா இருந்தது. இப்படி எம்பெருமானிடத்துல ஒரு மகா விசுவாசம், பொய் பேசக்கூடாது, சத்தியத்தை மீறி நடக்கக்கூடாது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் போன்றதான ஒரு பக்தனுக்கு இருக்க வேண்டியதான எல்லா லட்சணங்களும் அந்த சண்டாளன் இடத்துல இருந்தது. பகவான் சர்வஜன் சர்வவியாபி அப்படிங்கிறதுனால அவன் கோவிலின் வெளியிலிருந்தே பாடினாலும் ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிறதான ஒரு திட நம்பிக்கையும் அவனிடத்திலே இருந்தது. விஷ்ணுவை சேவிக்கக்கூடியவர்கள் வைஷ்ணவர்கள் அப்படிங்கிற ஒரு கிரமத்துல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சத்வபுருஷனான எம்பெருமானை சேவித்து நல்ல ஒரு ஞானத்தை சத்வ ஞானத்தை அடைகிறார்கள். சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம் சத்வம் விஷ்ணு பிரகாசகம். சத்துவகுணம் தான் விஷ்ணுவை காண்பித்து கொடுக்கிறது நமக்கு. அஜானத்தை ஒழித்து சத்ஞானத்தை கொடுக்கக்கூடியதான சாத்விக புராணங்கள் மோட்சத்தில் ஆசையுடைய முமுட்சுக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கின்றன. அப்படிப்பட்டதான இந்த வராக புராணம், இது சாத்விக புராணம். நம்பாடுவான் கைசி என்ற ராகத்திலே தினமும் எம்பெருமானை பாடினான். அந்த கைசி அப்படிங்கிறதான அந்த பண், அதை பற்றி பேசக்கூடியதான ஒரு புராணம், அதுதான் அதனுடைய மகத்துவம். அந்த ராகத்தினுடைய பலனால பிரம்மராட்சசுக்கு மோட்சமானது கிடைத்தது. இப்படி இந்த விஷயத்தை கூறுவதால் இதுக்கு கைசிக்க புராணம்னு பேரு. ஸ்ரீ வராக பெருமான் தமக்கு தினமும் திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணினானாம் இந்த பாடுவானை சண்டாளனை. அந்த சங்கல்பத்தினால் அந்த ஊரிலே பிறந்தவன் இந்த சண்டாளன். எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் பக்தியுடன் நமக்கே பாடக்கடவன் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை பண்ணினான் எம்பெருமான். இதை பிராட்டியின் இடத்திலே அருளை செய்கிறான். ஜாகரேது விஷாலாட்சி ஜானதோ வா பிரஜானதஹ யோமே பிரகாயதே கேயம் மம பக்த்யாதவஸ்திதஹ. நம்மை பற்றி புகழக்கூடிய சரித்திரங்களை இசையுடன் ராகத்தோடு பாடும்போது அதிலுள்ள ஒரு அக்ஷரத்திற்கு 1000 விதமாக, ஒவ்வொரு அக்ஷரத்திற்கும் 1000 வருஷங்கள் சொர்க்கத்தில் இருப்பான் நம்மை பாடுபவன் அப்படின்னு உபதேசம் பண்றார். அந்த விஷயத்தை அருளை செய்கிறார். அந்த புண்ணியத்தினுடைய பலன் ஒரு அக்ஷரத்துக்கு, அதாவது ராகம் அதனுடைய ஸ்வரம், அது ஏற்றி இறக்கக்கூடியது. அந்த ஸ்வரங்கள் எப்படி போறதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அக்ஷரத்துக்கு 1000 வருஷங்கள் சொர்க்கத்துல வாசம்.
அந்த மாதிரி அந்த பாட்டுல எத்தனை அக்ஷரங்கள் இருக்கோ இசையோட அத்தனை ஆயிரம் வருஷங்கள் அவனுக்கு சொர்க்கத்துல இடம் உண்டு. அப்படி சொர்க்கத்துல போகக்கூடியவனான நம்மை பாடினவன் சொர்க்கத்தில் இருப்பவர்களை காட்டிலும் வடிவழகிலும் குணத்திலும் மேன்மை அடைந்தவனாக இருப்பான். அங்கேயும் நம்மை மறவாமல் அங்கே இருப்பான். நம்மை தியானம் செய்து கொண்டே இருப்பான். இவனை சொர்க்கலோகாதிபதியான இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்துடன் வந்து சேவித்து நிற்பான் அப்படின்னு அவர்கள் செய்கிறார். ரூபவான் குணவான் சுத்தா சர்வதர்ம பிருதாம்பரஹ நித்யம் பஷ்யதி சக்கரம் வஜ்ரஹஸ்தம் ந சம்சயஹ. வஜ்ராயுதத்தோடு வந்து சேவித்து நிற்பானாம். இந்த பாடிட்டு எம்பெருமானை பாடிட்டு சொர்க்கலோகம் சென்றவனை. ஏவம் வசனம் ஸ்ருத்வா தத் பிரசாதாத் வசுந்தரா வராகரூபிணம் தேவம் பிரதிவாச்ச சுபானனா. இப்படி தன்னுடைய பக்தனை தம்மை பாடக்கூடியதான பாடுபவனை பற்றி வராக நாயனார் அருளி செய்த ஆரம்பித்ததும் பூமி பிராட்டியாருக்கு சந்தோஷம் அதிகம். உடனே கேட்கிறார் எம்பெருமானை பார்த்து, இப்படி பக்தியுடன் பாடுபவனை பற்றி வராக நாயனார் சொன்னதை கேட்டதும் அகோ கீத பிரபாவோ வை யஸ்வயா பரிகீர்த்திதா கச்ச கீத பிரபாவேன சித்திம் பிராப்தோ மகாதபாக. அழகா ஒரு வார்த்தையை விண்ணப்பம் செய்கிறாளாம். எம்பெருமானுடைய மேன்மையை வேதங்களும் சாஸ்திரங்களும் ரிஷிகளும் கூறுகின்றன, கொண்டாடுகின்றன. இருந்தாலும் உம்மை பாடினவனை பற்றி தேவரீரே அருளி செய்வதை பார்த்தால் அவனுடைய மேன்மை எல்லையற்றதாக இருக்கும். ஆகையால் அவனை பற்றி சொல்ல வேண்டும், அருளி செய்ய வேண்டும் விண்ணப்பிக்கிறாள் பிராட்டியார். உடனே வராக நாயனார், சே தேவி, உம்மோடு நாம் சேர்ந்து ரசித்து சொல்லுகிற வார்த்தையாக இதை நினைக்க வேண்டாம். யாவனொருவன் நம்மை பாடி பெரிய வீடு பெற்றானோ அவனை பற்றி சொல்லும் சத்தியமான வார்த்தை இது என்று அருளி செய்கிறார் வராக நாயனார். ஸ்ருணு தத்வேன தே தேவி கட்யமானம் யசஸ்வினம் யஸ்து கீத பிரபாவேன சித்திம் பிராப்தோ மகாதபாக. அஸ்தி தட்சிண திக்பாகே மகேந்திரோ நாம பர்வதः தத்ர க்ஷீர நதி புண்ணியா தட்சிணே சாகரங்கமாக. இந்த தெற்கு பகுதியில, பாரதத்தினுடைய தெற்கு பகுதியில மகேந்திர பர்வதம், அங்கே க்ஷீர நதியானது பாய்ந்து சமுத்திரத்தை அடையிறது. அந்த க்ஷீர நதிக்கரையில தத்ர சித்தாசிரமே பத்ரே சண்டால கிருதநிஷ்டய தூராத் ஜாகரணே காதி மம பத்யா விவஸ்திதா. முன்பு ஒரு காலத்தில் நாம் இருவரும் குறுங்குடியாக கட்டியிருந்த ஆசிரமத்தில், அந்த சித்தாசிரமம் திருக்குறுங்குடி அப்படிங்கிறதான் அந்த திவ்ய தேசத்துல ஒரு ஆசிரமத்தை கட்டிண்டு பெருமாளும் பிராட்டியுமாக அங்கே எழுந்தருளி இருந்தார்கள், வாசம் பண்ணிட்டு இருந்தாலாம். அந்த சமயத்துல பாப்பயோனியில பிறந்ததான சண்டாளன் ஒருவன் நம்மை பிராம முகூர்த்தத்திலே வந்து பாடுவதற்காக பக்தியோட தூரத்திலே வந்து நின்றான் அப்படின்னு அருளி செய்கிறார். ஏன்னா குலத்திற்கு தகுந்தாற் போல் அருகில் வராமல் நம் ஆசிரமத்துக்கு தூரத்தில் நின்று நம்மை பாட ஆரம்பித்தான். ஒரு நாள் கார்த்திகை சுக்லபக்ஷ துவாதசியில் நம்மை பாடுவதற்காக முதல் நாள் ஜாகரணம் இருந்து வீணையும் கையுமாக வீட்டிலிருந்து புறப்பட்டான். அப்பொழுது நடுவழியில் ஒரு பிரம்மராட்சசின் கையில் அகப்பட்டு கொண்டான் அந்த சண்டாளன். ததோ வத்மனி சண்டாலே கிரஹீதோ பிரம்மராட்சசா அல்ப பிரமாணஸ்வபாகோ வை பலவான் பிரம்மராட்சசக.
பெருமனாக பருத்திருந்ததான கொழுத்திருந்ததான பிரம்மராட்சசனுடைய கையில இந்த இழைத்து போயிருந்ததான இந்த சண்டாளன் அகப்பட்டு கொண்டான். அவனுடைய பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள இவனுக்கு சக்தி இல்லை. துர்பலனாய் செய்வதறியாது தவித்தான். பலமில்லாத நம்மாடுவான் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி அதிலிருந்து விடுவித்து வரலாம் அப்படின்னு நினைச்சா இவன் பிராமண குலத்திலே பிறக்காததால் மந்திரமும் தெரியாது. அதனால் தப்பிக்க முடியவில்லை, எதுவும் செய்ய முடியவில்லை. நம்மிடத்திலே பரநியாசம் பண்ணினவன் இங்க பட்டர் சாதிக்கிறார். இந்த கைசிக புராணத்துக்கு பராசர பட்டர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இங்க எம்பெருமான் நம்மிடத்திலே பரநியாசம் பண்ணினவன் ஆகையால் அந்த பிரம்மராட்சசு கிரூரமாக கோபமாக இருந்தாலும் அதனிடத்திலே மதுரமாக இனிமையாக பேசத் தொடங்கினான் அப்படின்னு அருளி செய்கிறார் எம்பெருமான். துக்கேன சது சந்தப்தோ நசக்தோ விசேஷிதும் உவாச வசனம் மந்தம் மாதங்கோ பிரம்மராட்சசம். இந்த சிற்றஞ்சிறுகாலையில் சர்வேஸ்வரனை பாடி அவன் கொடுக்கும் கைங்கரியங்களை பெற்றுக்கொள்ள சென்று கொண்டிருக்கிற என்னை விடு அப்படின்னு மெதுவா சொன்னானான் இனிமையாக. கச்சாமி சந்தோஷேதும் அகம் ஜாகரணே ஹரி கானேன புண்டரீகாட்சம் பிரம்மராட்சசமுஞ்சமாம். நான் பாடத்துக்கு போயின்னு இருக்கேன். பிரம்ம முகூர்த்தத்துல செருப்பிழைச்சி பாடணும், இதுதான் என்னுடைய வழக்கம். அதனால என்னை விடு, நான் போறேன்னு சொல்றேன். இப்படி நம்பாழ்வான் சொன்னதை கேட்டதான பிரம்மராட்சசு இன்னும் மிகுந்த கோபத்தோட அவனை பார்த்து கொடூரமான ஒரு வார்த்தையை சொல்லித்தான். அத்யமே தசராத்திரம் வை நிராகாரஸ்ய கச்சதः தாத்ராத்வம் மிகுதோ மஹ்யம் ஆகாரப் பரிதோ மம. அந்த பிரம்மனால படைக்கப்பட்டதான ஆகாரம் நீ, எனக்கு நீதான் ஆகாரம்னு பிரம்மா படைக்க அமைச்சிருக்கான். அதனால நான் உன்னை விட முடியாது. நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பிலம். நீ 10 வருஷ காலமாக அவனை பாடி இழைப்பில்லாமல் இருக்கிறாய். நான் 10 நாட்களாக பட்டினி கிடந்து இழைத்து திரிகின்றேன். எனக்கு தெய்வமாக கொடுத்த ஆகாரம் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்றது. அத்யத்வாம் பக்ஷயிஷ்யாமி சவசா மாம்சசோனிதம் தர்ப்பயித்வா யதா நியாயம் யாஸ்யாமி ஜெயதேசிதம். உன்னுடைய உடலை தனித்தனியாக பிரித்து அதிலுள்ள ரத்தம் மாம்சம் இவைகளை எல்லாம் தேவதாராதனம் பண்ணி என் பசியை தீர்த்து கொண்டு இஷ்டப்படி போவேன் அப்படின்னு அந்த பிரம்மராட்சசானது நம்பாடுவான் இடத்துல சண்டாளன் இடத்துல சொல்றது. அதுக்கு நம்பாடுவான் நமக்கு பாட வேண்டும் என்ற பக்தியினால் தன் சரீரமே அழியக்கூடிய நிலையிலும் அந்த பிரம்மரட்சத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான் அப்படின்னு பகவான் சாதிக்கிறார். நமக்கு பாடணுங்கிறதுனால சரீர சமயத்துல கூட சரீரம் அழிய போகுது, அந்த சமயத்துல கூட நமக்கு பாடணும் அப்படின்னு அந்த பக்தியோட அந்த விஷயத்தையே அவன் நினைச்சுட்டு இந்த பிரம்மராட்சத்தை பார்த்து சொல்றான். ஸ்ருணு தத்துவம் மகாபாக பக்ஷேகம் சமுபாகதா அவசியம் வேத கர்த்தவ்யம் தாத்ரா தத்தம் யதா தவ. ஹே மகாபாகனே பிரம்மராட்சசே, யதார்த்தத்தை சொல்லுகிறேன் கேள். நீ சொன்னபடியே நான் உனக்கு ஆகாரமாகிறேன். ஏன்னா பிரம்மா கல்பித்தபடி செய்ய வேண்டியது உனக்கும் எனக்கும் அவசியமான ஒன்று. இப்படி சொல்லி மேலும் நான் எம்பெருமானை பாடுவது அப்படிங்கிறது ஒரு விரதமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதற்கு பங்கம் வராமல் நீ என்னை காத்து பிறகு உன் இஷ்டப்படி உணவாக்கிக் கொள் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறான். ரக்ஷமாம் விரத பங்காத் வை தேவம் நாராயணம் பிரதி ஜாகரே வினிவிருத்தேது மாம் பக்ஷயதே சிதம். இந்த சண்டாளனுடைய வார்த்தையை கேட்டதான பசியோடு இருக்கக்கூடியதான பிரம்மராட்சசு ஒரு இனிமையான மதுரமான வார்த்தையை அவன்கிட்ட சொல்லித்தான். ஹே சண்டாளா,
நீ பிறந்த குலத்திற்கு தகுந்தாற் போல் பொய் பேசுகிறாய். யாராவது பிரம்மரட்சசனிடத்துல அகப்பட்டு அதிலிருந்து தப்பித்து மீண்டும் அது கையில் அகப்பட நினைப்பார்களா? நீ பொய் பேசுகிறாய். மோகம் பாஷசி சண்டாலா புனரேஷ்யாமகம் கிரி கோஹிரக்ஷோ முகாப்ரட்டஹ தன்முகாய அபிவர்ததே. இப்படி சண்டாளனுக்கும் பிரம்மராட்சசுக்கும் வாக்குவாதம் நடந்தது. கடைசியில நம்பாடுவான், ஹே பிரம்மராட்சசே, திரைலோக்கியநாதனான சர்வேஸ்வரனை பாடி துயில் எழுப்பி அவன் அனுகிரகத்தை பெற்று திரும்பி வருவேன். அதற்கான சத்திய பிரமாணங்களை பிரதிஜைகளை செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சத்தியமூலம் ஜெகத் சர்வம் லோக சத்தியே பிரதிஷ்டிதா நாகம் மித்யா பிரவக்ஷ்யாமி சத்தியமேவ வதாம்யகம். இந்த உலகமானது சத்தியத்தால் படைக்கப்பட்டது. அதிலேயே நிலைத்து நிற்பதும் சத்தியம். அதனால ஒருபொழுதும் நான் அசத்தியம் பேச மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு பிரதிஜையா ஒரு 18 பிரதிஜை பண்றான் நம்பாடுவான் அந்த பிரம்மரட்சசனிடத்திலே. எவனொருவன் எல்லாவற்றிற்கும் காரணமான சத்தியத்தை மீறுகிறானோ அவன் பாபத்தை நான் அடைகிறேன். அத்யமேஹி சமயத்தத்ர பிரம்மராட்சசம் ஸ்ருணு சபாமி சத்தியேன கதோ யஜ்ஜகம் நாகமே புனஹா. நான் போயிட்டு திரும்பி வரல அப்படின்னா அந்த சத்தியத்தை மீறினவனுக்கு என்ன பாவம் கிடைக்குமோ அந்த பாவம் எனக்கு கிடைக்கட்டும். எவனொருவன் பரஸ்திரீ கமனம் பண்ணுகிறானோ அவன் பாபத்தை அடைவேன். யோகச்சே பரதாராம் காமமோக பிரபீடிதா தஸ்ய பாபேன லிப்யேயம் யஜ்ஜகம் நாகமே புனஹா. எவனொருவன் சாப்பிடும் உணவை தனக்காகவும் பிறருக்காகவும் வேறுபடுத்தி உண்கிறானோ அவன் பாபத்தை நான் அடைவேன். பாகபேதம் தியக்குர்யாத் ஆத்மனஷ்டோபபுஞ்சனஹ தஸ்ய பாபேன லிப்யேயம் யஜ்ஜகம் நாகமே புனஹா. தத்வா வை பூமிதானம் து புனராச்சிந்ததம் ஆச்சஞ்சதீகயஹ தஸ்ய பாபேன லிப்யேயம் யஜ்ஜகம் நாகமே புனஹா. எவன் ஒருவன் ஒரு பிராமணனுக்கு பூமிதானம் பண்ணி அதை திரும்ப அபகரிக்கிறானோ அந்த பாபத்தை அடைவேன். எவனொருவன் பெண்ணை யௌவன காலத்தில் அனுபவித்து விட்டு பின்பு ஏதாவது ஒரு தோஷத்தை சொல்லி கைவிடுகிறானோ அவன் பாபத்தை அடைவேன். எவன் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஸ்திரீ சம்போகம் செய்கிறானோ அவன் பாவத்தை அடைவேன். எவன் உண்ட வீட்டிற்கு துரோகம் செய்கிறானோ அவர்களே தூஷிக்கிறானோ அவன் பாவத்தை அடைவேன். எவன் கன்னியாதானம் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஏமாற்றுகிறானோ அவன் பாவத்தை அடைவேன். எவனொருவன் ஷஷ்டி அஷ்டமி சதுர்தசி அமாவாசை திதிகளில் ஸ்நானம் பண்ணாமல் புஜிக்கிறானோ அவன் பாவத்தை அடைவேன். எவனொருவன் ஒரு பொருளை தானம் கொடுக்கிறேன் என்று சொல்லி பிறகு கொடுக்க மறிக்கிறானோ அவன் பாவத்தை அடைவேன். எவனொருவன் நண்பனின் மனைவியை அபகரிக்கிறானோ அவன் பாவத்தை அடைவேன். எவனொருவன் குருபத்னி ராஜபத்னி இவர்களை அபகரிக்கிறானோ அவன் பாவத்தை அடைவேன். எவனொருவன் 2 பெண்களை திருமணம் செய்து கொண்டு ஒருத்தியை அலட்சியம் செய்கிறானோ அந்த பாவத்தை அடைவேன். எவனொருவன் கதியற்ற தன் பத்னியை யௌவன வயதில் விட்டுவிடுகிறானோ அவன் பாவத்தை அடைவேன். யார் தாகத்திற்கு தண்ணீர் குடிக்க வரும் பசுவை குடிக்காமல் தடுத்து நிறுத்துறானோ அவன் பாவத்தை அடைவேன். எவன் பிரம்மகத்தி பாவம் செய்கிறானோ மது அருந்துகிறானோ விரதபங்கம் செய்கிறானோ அந்த மகாபாவிகளின் பாவத்தை அடைவேன். எவன் சர்வவியாபியான வாசுதேவனை ஆராதிக்காமல் இதர தேவதைகளை உபாசிக்கிறானோ அவன் பாவத்தை அடைவேன். வாசுதேவம் பரித்யஜ்ய ஏன்யம் தேவமுபாசதே தேசாம் கதிம் பிரபத்யே வை யஜ்ஜகம் நாகமே புனஹா. இப்படி 17 விதமான பிரதிஜைகளை பண்ணுகிறான் நம்பாடுவான். இதை கேட்டதும் பிரம்மராட்சசு இதுவரை அவன் கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டது கையை விடுகிறது. 18வது ஒரு பிரதிஜையை பண்றான். அதை கேட்டதும்
அவனுடைய அபாரமான ஞானத்தை புரிந்து கொண்டு நாராயணம் தான்யேஸ்து தேவை துல்லியம் கரோதியா தஸ்ய பாபேன லிப்யேயம் யஜ்ஜகம் நாகமே புனः. சர்வஸ்மாத் பரணாகவும் சர்வ கர்ம சமாராத்தியனாகவும் முமுட்சுக்களாலே உபாசிக்கத்தக்கவனாகவும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சர்வேஸ்வரனையும் காணிலும் ஒரு பொலார் செவிக்கிலாத கீர்த்தியார் வேணிலும் வரந்தரும் விழிக்கிலாத தேவராய் என்றபடி கர்ம பரவசரான இதர தேவதைகளோடு சமமாக எவன் எண்ணுகிறானோ அவனைப் போல நித்த சம்சாரியாக கடவேன் அப்படின்னு 18வது பிரதிஜையை சொல்கிறான் நம்பாடுவான். தேவதாந்தரத்தோடு ஒப்பிட்டு எம்பெருமானை சேவிக்கக் கூடாது. அவனுக்கு சமமானவர்கள், அவளுக்கு சமமானவன் எம்பெருமான் அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவளுக்கு சம்சாரத்தையே அழித்திடுறான் பகவான், அவளுக்கு மோட்சமே கிடைக்காது அப்படின்னு. இப்படி கர்ம பரவசரான இதர தேவதைகளோடு சமமாக எண்ணுகிறானோ அவனைப் போல நித்த சம்சாரியாக இருக்க கடவேன் என்று நம்பாடுவான் பிரதிஜை செய்தான் என்று வராக நாயனார் பூமி பிராட்டியினிடத்திலே உபதேசிக்கிறார். இப்படி பல பிரதிஜை பண்ணிய நம்பாடுவானை பார்த்து பிரம்மராட்சசானது சந்தோஷத்தோடு நமஸ்கரித்து சீக்கிரம் சென்று விரதத்தை நிறைவேற்றி திரும்பி வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறது. சண்டால வச்சனம் சுத்வா பரிதுஷ்டஸ்து ராட்சசா உவாச்ச மதுரம் வாக்கியம் கச்ச சீக்கிரம் நமோஸ்துதே. ராட்சசனால் விடுபட்ட நம்பாடுவான் சம்சாரத்திலிருந்து விடுபட்ட முக்தன் போல வேகமா வந்து பக்தியுடன் வந்து என்னை பாடினான், நம்மை பாடினான் அப்படிங்கிறார். பிறகு ஜகத்காரண அதாவது ஜாகரண விரதம் முடிந்து பொழுது விடிந்தது. நம்பாடுவான் சரீரம் கழியப் போகிறது என்ற ஆசையினால் நம்மிடத்தில் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி விரைவாக சென்றான் அப்படின்னு அருளி செய்கிறார். வராக நாயனார் இந்த பட்டர் வியாக்கியானம் இந்த ஆத்ம சமர்ப்பணம் பரநியாசம் அப்படிங்கிறத சண்டாளனாக இருந்தாலும் அவனும் பண்ணலாம், அவனுக்கும் மோட்சம் உண்டு அப்படிங்கிறத காண்பிக்கிறார். எம்பெருமானிடத்துல அந்த திருப்பள்ளியை பாடுகிறான் நம்பாடுவான். எம்பெருமானுடைய சேவை கிடைக்கிறது, கொடிமரம் மறைக்கிறது, துவஜஸ்தம்பமானது மறைக்கிறது. எம்பெருமான் சேவையாகலையே அப்படிங்கும் பொழுது எம்பெருமானுடைய அனுகிரகம் கொடிமரம் விலகிக்கிறது. அந்த எம்பெருமான வெளியில இருந்தபடியே சேவிக்கிறான். எங்கனேயோ அன்னமீகார் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டகின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே அப்படின்னு ஆற உருகி நெஞ்சார உருகி எம்பெருமானை பாடுகிறான். பாடி எம்பெருமானை அனுபவித்த அடுத்த க்ஷணமே அங்கிருந்து பிரம்மராட்சசை பார்க்க வேண்டும் அப்படின்னு கிளம்புறான். இப்படி எம்பெருமானை தினமும் அனுபவித்தவன் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மராட்சஸ் இருக்கும் இடத்துக்கு விரைந்தான் அப்படிங்கிறான் எம்பெருமான். அச பிரபாதே விமலே விணிவிர்த்தே சுஜாகரே நமோ நாராயணாயித்யுக்த்வா ஸ்வபாக புனராகமதி. ஸ்வபாக புனராகமதி. நம் பக்கல் பாட வரும்போது இருந்த வேகத்தை காட்டிலும் பிரம்மராட்சஸை பார்க்க வேண்டும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று திரும்பிச் செல்லும் வேகம் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறான் எம்பெருமான். கச்சதஸ்துவரிதம் தஸ்ய புருஷ புரதஸ்திதா உவாச்ச மதுரம் வாக்கியம் ஸ்வபாகம் ததனந்தரம். இந்த நமோ நாராயணா இத்துக்தா ஸ்வபாகா புனராகமத்துங்கும் போது நமோ நாராயணா அப்படின்னு சண்டாளன் சொன்னதான் அந்த இடத்துல பரசமர்ப்பணம், ஆத்ம நிவேதனம். அவளுக்கெல்லாம் ஆச்சாரியால் அப்படிதான் உபதேசம் பண்ணுவான். அந்த மாதிரி வேகமா போறான். அப்படி போகும்போது அவன் எதிரிலே அவன் முன்பாக ஒரு சுந்தர புருஷன் வந்து நிற்கிறான். அந்த சுந்தர புருஷனானவன் நம்பாழ்வானை பார்த்து ஒரு இனிமையான ஒரு வார்த்தை சொல்றான். குதோ கச்சசி சண்டால துதம் கமன நிச்சிதம் ஏததா சக்ஷதத்வேன
எத்திர சேவத்ததே மனஹா. நீ இப்படி வேகமா போறத பார்த்தா முன்னாடி எல்லாம் போற மாதிரி இல்லையே, அதை காட்டில இன்னும் வேகம் அதிகமா இருக்கே, எங்க போற அப்படின்னு கேட்டா அந்த சுந்தரபுருஷன், நீ இந்த பக்கமா போகாத, அங்க ஒரு பிரம்மராட்சஸ் இருக்கு, அது உன்னை சாப்பிட்டுடும், நீ அங்க போகாதே, இந்த பக்கமா போகணும் வழியே திருப்பி காண்பிக்கிறான் அந்த சுந்தரபுருஷன். உடனே நம்பாடுவான், சுவாமி அடையனுக்கு அந்த ராட்சசனை பற்றி தெரியும், அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறேன், அதை நிறைவேற்ற வேண்டும், அதற்காக நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது உன்னை தின்று விடுமப்பா அப்படின்னு சொல்ல, பிராணனை விட்டாவது சத்தியத்தை காப்பாற்றுவேன் சுவாமி, போக அனுமதி கொடுங்கள் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். அந்த சுந்தரபுருஷன் அவன்தான் வராக நாயனார் பகவான். பிரம்மராட்சசுக்கும் நம்பாடுவானுக்கும் ஏக காலத்துல ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு ஒரு சங்கல்பத்தினால சுந்தரபுருஷனா வேற வேஷத்துல வந்து நின்று அனுகிரகம் பண்றார். இப்படி நம்பாடுவான் பிரம்மராட்சஸ் இருக்கும் இடத்திற்கு வந்து அந்த பிரம்மராட்சஸை பார்த்து, உன்னுடைய அனுமதியோடு வடிவழகிய நம்பிய நான் வாயார பாடி சுத்தனாகிவிட்டேன், உன் இஷ்டப்படி என் சரீரத்தை பிரித்து புஜித்துக் கொள் அப்படிங்கிறான். பசியோடு இருந்த அந்த பிரம்மராட்சசானது, ஹே நரனே, நீ நேற்று ராத்திரி பாடினதான அந்த சர்வேஸ்வரனை பற்றி பாடினதான பாட்டுல அந்த பாட்டோட பலனை எனக்கு கொடுத்தாலே போதும், உன்னை விட்டு விடுகிறேன் அப்படிங்கிறது. त्वमध्यरात्रौ चण्डाल विष्णोर् जागरणं प्रति फलं गीतस्य मे देहि जीवितं यदि चेच्छसि. நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வந்தேன், அதனால் என்னை விடுத்துக்கொள், பாட்டின் பலனை தரமாட்டேன் அப்படின்னு நம்பாடுவான்னு சொல்றான். ஒரு பாதி பாட்டோட பலனையாவது கொடு அப்படின்னு கேட்கறது, அதுவும் கொடுக்க முடியாதுன்னு மறுக்கிறான். ஒரு யாமத்தின் பலனையாவது கொடுத்து விடு அப்படின்னு கேட்கிறான், அதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். இப்படி முடியாது அப்படின்னு சொன்ன உடனே கடைசியா அந்த பிரம்மராட்சசானது, இந்த ஜென்மத்திலேருந்து, இந்த ராட்சச ஜென்மத்திலேருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு அவன்கிட்ட சரணாகதி பண்ணி விடுறது. உடனே நம்பாடுவான், நீ பிரம்மராட்சசா ஆனதுக்கு என்ன காரணம், என்ன பண்ண அப்படின்னு நம்பாடுவான் கேட்கிறான். அப்படி கேட்கும் போதே அந்த பிரம்மராட்சத்துக்கு பூர்வ ஜென்ம ஞாபகமாவது வந்துடுறது. நான் பூர்வ ஜென்மத்துல சரக கோத்திரத்துல சோமசர்மா அப்படின்னு ஒரு பிராமணனாக பிறந்தேன், எந்த அனுஷ்டானமும் எனக்கு கிடையாது, நான் பணத்தாசையினால செல்வம் அதிகமாக வேண்டும் அப்படிங்கிறதுனால ஒரு யாகத்தை பண்ண ஆரம்பிச்சேன். அந்த யாகத்தை பண்ண ஆரம்பிச்ச நேரம் எனக்கு சூலதோஷம் வந்துடுத்து, வயிற்று வலி வந்துடுத்து. ततोऽहं कार्ये यज्ञं लोभमोह प्रपीडितः यज्ञे प्रवर्तमाने तु शूलदोषस्तु अजायत. இப்படி யாகத்தை ஆரம்பிச்சு வைத்த வலையோடைய ஆரம்பிச்சு 5வது நாள் யாகம் முடியல, அதுக்குள்ள எனக்கு மரணமானது வந்துட்டு, நான் மரணிச்சுட்டேன். அந்த யாக தோஷத்தினால பிரம்மராட்சசா வந்து பிறந்து திரிந்து கொண்டிருக்கிறேன், இதிலிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு நம்பாடுவனை சரணடைந்தது பிரம்மராட்சசம். ஏவம் யஜ்ஞதோஷேன வபுப்ராப்தம் இதம் மம இத்ருக்த்வாத் ததா ரக்ஷः ஸ்வபாகம் சரணம் கதம். இந்த சண்டாளனை சரணாகதி அடைந்தது. உடனே பகவான் இதை பூமி பிராட்டியாருக்கு சொல்றார், நாம் விபீஷணனுக்கு அபயப்பிரதானம் பண்ணினா போலே நம்பாடுவானும் சரணாகதனான ரட்சசக்கு பாடம் அப்படின்னு அபயப்பிரதானம் பண்ணினான் அப்படிங்கிறார். என்மையா பశ్చిமம் கீதம் ஸ்வரம் கைசிகமுத்தமம் பலேன தஸ்ய பத்ரம் தே மோக்ஷயிஷ்யாமி கில்பிஷாத். இன்று ராத்திரி கைசிகம் அப்படிங்கிறதான ஒரு அதை பாடினேன், அந்த பாட்டின் பலத்தினால் ராட்சச ஜென்மத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவாய் என்று அபயமளித்தான் நம்பாடுவான். ஸ்ரீ வராக நாயனார் பூமி பிராட்டியின் இடத்திலே சந்தோஷமாக சொல்கிறார். யாவனொருவன் பக்தியுடன் நம்முடைய சன்னதியில் கைசிகம் என்ற ராகத்தில் பாட்டை பாடுகிறானோ அவன் நம்பாடுவானைப் போல மற்றவரை கரையேற்றுவான். பிறகு அந்த பிரம்மராட்சச நல்ல வம்சத்திலே நம்முடைய பக்தனாய் பிறந்து நமக்கு பல்லாண்டு பாடி பெருவீடு பெற்றான். ஏதத் கீத பலம் தேவி கௌமுதத்வாதசீம் புனः
எஸ்து காயதி ஸ்ரீமான் மமலோகம் சகச்சதி. இப்படி கைசிக புராணத்தை ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே ஸ்ரீ ரங்கநாதனுடைய நம்பெருமாள் முன்பு ஸ்ரீ பராசர பட்டர் அனுசந்தித்து அதை அரங்கன் செவிசாய்த்து பட்டருக்கு பெருவீடு கொடுத்தான். அது இன்றளவும் ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே நடந்து வருகிறது. எல்லா சிவவைஷ்ணவ கோயில்களிலும் இந்த கைசிக புராண பட்டனம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அப்படி பெரிய மகாத்மத்தை பெருமை உடையதான கைசிக புராணமானது இந்த கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ துவாதசியில் எல்லா இடங்களிலும் படனம் பண்ணப்படுகிறது. இதை யார் கேட்கிறார்களோ சொல்கிறார்களோ எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமங்களையும் எம்பெருமான் கொடுத்து அந்திம காலத்திலே தேகாவசானத்திலே மோட்சத்தை கொடுக்கிறான் என்பது சித்தம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கவிதாக்கி சும்மாய் கல்யாண புரசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே பராசர பட்டார்ய மகாதேசிகாய நமः.